சவுதி அரேபியாவில் ம். பிச்சை எடுக்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. ம். ஸோ ராஜா என்ன சொல்லிட்டேன்னா, நான் இருக்கும்போது ஆதி காலத்தில் ம். பிச்சை எடுத்தா கை வெட்டிடுவேன்ட்டு. ம். ஓவர் நைட் ம். ஊரில் பிச்சைக்காரனே கிடையாது. ம். சால்வ் பண்ணிட்டேன் ப்ராப்ளம். ம். பிச்சை எடுத்தா கை வெட்டிடுவேன். ம். ஸோ நீ பிச்சையே எடுக்க முடியாது. ஸோ பிச்சைக்காரனே கிடையாது ஊரில். இப்போ புரியல. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த காசு? அதை அவன் தலை எடுத்துல பாவர்ட்டின்னு இருக்கா, நோ ப்ராப்ளம். நீ சாப்பாடு கேட்டா நான் தலையை நாக்க வெட்டிடுவேன். ஸோ நீ நாக்கு சாப்பாடே கேட்க மாட்டேன். நீ அதை அவன் தலை எடுத்துல யாரும் கேட்கல. ராஜா அவனுக்கு கதை வச்சிருப்பான். கதை அந்த கடைக்குள்ள யாராவது வந்து சாப்பாடுனா நாக்கு வெட்டிடுவேன்மா. அதுக்கப்புறம் நீ 4 நாள் கழிச்சு பார்ப்பான், யாரும் வாட்ட பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி கிடையாது எங்க ஊர்ல. பிச்சைக்காரன் கிடையாது, பாவர்ட்டி கிடையாது. நாங்க எல்லாம் மாடர்ன் ஆயிட்டோம். ஸோ இப்போ அதே மாதிரி போயிட்டு இருக்குது. அதான் லோன்ஸ் அப்படிதான் எடுத்து ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, இதுமாரிலாம் நாங்கள் ரூல்ஸ்லாம் போட்டு இப்போ லோன்ஸ்லாம் எல்லா லோன்ஸும் என்பிஏ கிடையாது பார்த்தீங்களா. ஸோ என்ன ஆகும், இதுமாரி இப்போ எல்லாம் திருப்பி கிரே மார்க்கெட்டுக்கு வரும். அந்தந்த இவங்கெல்லாம் இப்போ பேங்க்ல போய் வாங்கியிருந்தானோ, போய் மண்ணப்போட்டில் வாங்கியிருந்தானோ, அவன் இப்போ ஊர் தெரியாத ஆள்கிட்ட போய் வாங்குவான். சரியா, நம்ம பழைய கடல் பட்டிலெல்லாம் பார்ப்பேன், அந்த மெயின் சூழ்நிலை வரும்.